حسبه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. تحصنت بذي العزة والجبروت واعتصمت برب الملكوت وتوكلت على الحي الذي لا يموت اصرف عن الأعداء إنك على كل شيء قدير. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأزواجه وذرياته وأولياء الله تعالى وأصفيائه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்று முறித்தாவதாக. ஸலவாத்தும் சலாமும் எம் உயிருக்கு உயிரான உண்மை விசுவாசிகளின் தம் உயிரை விடவும் மேலான காருண்ய திலகம் முஹம்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா நூரே முஜஸ்ஸம் சர்தாரே து ஆலம் ஷஃபியுல் முத்னிபீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் பரிசுத்தமான அன்னாருடைய குடும்பத்தார்கள், மரியாதைக்குரிய மனைவிமார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான முத்தகீன்களான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இவ்விடத்திலே இருக்கக்கூடிய எம் அனைவர் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த பள்ளிவாயிலுடைய இமாமார்களே, முஅத்தின்களே, நிர்வாகிகளே, இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான ஒரு நேரம் இறைவனுடைய மாளிகை உலுவோடு இஅ்திகாஃபோடு இருக்கிறோம். இஅ்திகாஃபுடைய நியத்தை மறந்தவர்கள் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எப்பொழுது அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளால் நாங்கள் நுழைந்தாலும் இந்த நியத்தை வைத்துக் கொள்வதில் அளப்பரிய பாக்கியங்கள் இருக்கிறது. இஅ்திகாஃபோடு இருந்தால் பெரும் கொண்ட நன்மைகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக பல சிறப்பம்சங்களோடு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய சகலவிதமான ஹைரான நலவுகள் நிறைந்த நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. பிழைகளை பொறுத்தருள்வானாக, குறைகளை மறைத்தருள்வானாக, கஷ்டங்களை நிவர்த்தி செய்வானாக. நிம்மதி சந்தோஷம் நிறைந்த பரக்கத்தும் செல்வமும் செழிப்பும் நிறைந்த ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவனுக்கு பொருத்தமான அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லவர்களாக, நல்ல முடிவை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவதரித்த சங்கையான இந்த ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் ஆரம்பம். வசந்தங்கள் எல்லாம் மழையாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே இப்படியான ஒரு ஏற்பாடு, அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஏற்பாட்டாளர்களை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அதிலும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதின் சிறப்பு இன்று எனக்கு வழங்கப்பட்ட தகவல் தலைப்பு. இந்த தலைப்பு இருக்குதே, நாங்கள்லாம் அந்த தலைப்புக்கு முன்னால நான் என்ன சொல்றேன், அந்த தலைப்புக்கு முன்னால நிற்பதற்கு நான் தகுதியான நான் ஒரு நிமிஷம் என்ன யோசிக்கிறேன். இந்த ஸலவாத்து என்பது எங்களோட வாய் நுனியில, நாக்கு நுனியில லேசான ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஸலவாத் இல்லையா? இது எவ்வளவு
தாத்பரியம் மிக்கது, எவ்வளவு ஆழமானது என்பதை பாண்டித்தியம் பெற்ற மகான்களால் கூட, இறை நேசர்களால் கூட, சஹாபாக்களால் கூட உணர முடியவில்லை. ஏன்? எதனால்? தொழுகையை முழுமையாக அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆனின் ரகசியங்களை முழுமையாக அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆனை அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, இந்த ஸலவாத் என்பது ஒரு அமல். இது எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? அல்லாஹ் அவன் ரொம்ப தெளிவானவன், ரொம்ப நிதானமானவன். இந்த உம்மத்துக்கு பல தகவல்களை கொடுத்திருக்கிறான், பல சந்தர்ப்பங்கள்ல எச்சரிக்கை கொடுத்திருக்கிறான், பல சந்தர்ப்பங்கள்ல நன்மாராயம் சொல்லி இருக்கிறான், பல சந்தர்ப்பங்கள்ல வாழ்த்தி இருக்கிறான், பல சந்தர்ப்பத்தில் அவனுடைய அன்பை பற்றி சொல்லி இருக்கிறான், பல சந்தர்ப்பங்களில் அவனுடைய பொருத்தத்தை பற்றி, பொறுமையை பற்றி பேசி இருக்கிறான். அதே போன்று அவனுடைய கோபத்தை பற்றியும் தண்டனைகளை பற்றியும் பேசியிருக்கிறான். ஒவ்வொரு இடத்துல அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் பேசியிருக்கிறான். இப்ப தக்வாவை பத்தி பேசுறான். அல்லாஹ் தக்வாவை பத்தி பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், குர்ஆனுடைய திருமறை வசனம். யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமூகமே. அதுல ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், மனிதர்களே எல்லாரும் அடங்கிட்டாங்க. யா அய்யுஹன் நாஸ் ஒரு காமன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறான். எப்படி? யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமூகமே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுல ஆம்பளை தான் பயப்படணும், பொம்பளை தான் பயப்படணும், சின்னவங்க தான் பயப்படணும், பெரியவங்க தான் பயப்படணும், முஸ்லிம்கள் தான் பயப்படணும், முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் பயப்படணும் என்ற எந்த வேறுபாடும் எங்கும் கிடையாது. யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது அவனை பத்தி பேசுற நேரம். ரப்பு தன்னுடைய வல்லமைகள் அப்படி, சக்தி அப்படி, அவனுடைய குத்ரத் அப்படி, அவனுடைய அன்பும் யாராலும் சொல்ல முடிக்க முடியாது, அவனுடைய கோபமும் யாராலும் விளங்கப்படுத்த முடியாது. அவன் இரக்கம் காட்டுறதா இருந்தாலும் அர்ஹமுர் ராஹிமீன், அவனை போல யாருக்கும் இரக்கம் காட்ட முடியாது. அவன் கோவிச்சுட்டானண்டா யாராலும் அவனை சமாதானப்படுத்தவும் முடியாது. அவனோட கோபம் அப்படி. இன்ன பத்ஷ ரப்பிக்க லஷதீத், கோபத்துக்கு முன்னால் அவன் ஒரு புடி பிடிப்பான். அதே குர்ஆன்ல சொல்றான். வேண்டி ஆட்டம் போடுங்க, ஒரு நாள் உங்களை நான் பிடிப்பேன், அந்த புடி ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிறான், எச்சரிக்கிறான். அவனை பத்தி பேசுகிற நேரத்துல என்னை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள். யார்? ஏ மனிதர்களே, எல்லாருக்கும் கொடுத்துட்டான். ஆனா பின்னால் ஒரு தகவல் கொடுக்குறான். எப்படி? இன்னைக்கு நாங்க எல்லாரும் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறோம். இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுதும் தொழுகிறோம், ஃபஜ்ரும் தொழுவோம், லுஹரும் தொழுவோம், ஹயாத்துள்ள வரைக்கும் தொழுவோம். அல்லாஹ் எங்களை தொழுகையாளிகளாக கபூல் செய்வானாக, பேணுதலான தொழுகையாளிகளாக கபூல் செய்தருவானாக, தொழுகையை விடாமல் தொழக்கூடியவனாக கபூல் செய்தருவானாக. ஏன் தொழுகிறோம்? எதனால்? யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. ஏன்? அவன் கடமையாக்கிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழுகையை நிலைநாட்டுங்கள். நாங்கள் நோன்பு நோட்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுக்காக. எதனால்? அவன் சொல்லி இருக்கிறான், மனிதர்களை நீங்கள் நோன்பு நோருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. நாங்க நோன்பு நோட்கிறோம். ஹஜ் செய்கிறோம். எதனால்? அல்லாஹ் எங்களுக்கு அதை கடமையாக்கி இருக்கிறான், இல்லையா? ஜகாத்து கொடுக்கிறோம், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் எதனால் செய்கிறோம்? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையிலே எங்களுக்கு கடமையாக்கியதால் நாங்கள் செய்கிறோம். இந்த எல்லா அமல்களை விடவும் ஒரு ஆக முக்கியமான உன்னதமான ஒரு அமல் இருக்கும் என்றா இது ஸலவாத். இந்த ஸலவாத்தை மிஞ்சக்கூடிய அமல் எதுவுமே கிடையாது. எதனாலும் இந்த ஸலவாத் என்ற அமலை முந்தி அடிக்க முடியாது. ஹஜ்ஜாலும் முடியாது, நோன்பாலும் முடியாது, தொழுகையாலும் முடியாது. எதனாலும் முறியடிக்க முடியாத ஒரு அமல், ஒரு இபாதத் இருக்கும் என்றால் அது ஸலவாத். பலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், அது எப்படி? சொர்க்கத்திலேயே திறவுகோலே தொழுகையுடைய சிறப்பை பார்க்கிறோமா இல்லையா? அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்துடைய திறவுகோல்.
தொழுகை ஏழையினுடைய மியாராஜ், இவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. தொழுகை தானே ஆக முக்கியம். அல்லாஹ்வுக்காக நாங்க தொழுகிற தொழுகை இல்லாட்டி இஸ்லாத்துல பங்கு கிடையாது. தொழாதவனுக்கு பங்கு கிடையாது. தொழுகையை மறுத்தவனை முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்ய முடியாது. தொழுகை எவ்வளவு உன்னதமான அமல். உன்னதமான அமல் தான். நோன்பு நோட்காமல் வீண்று, அதாவது பிடிவாதத்தோடு இருந்து நோன்பு இல்லை, நான் நோன்பு நோட்க மாட்டேன் இருந்தா தண்டனை இருக்குது. நாங்க நோன்பு நோட்கிறோம். இந்த நோன்பு அதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு நோன்பாளியும் இஃப்தாருடைய நேரத்துல அல்லாஹ் லட்சக்கணக்கான நரகவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய சிறப்பு அதுல கொடுத்திருக்கிறான். எத்தனை அமல்களை நாங்க பார்த்தாலும் தனித்தனி சிறப்பு இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். ஆனா எல்லா அமல்களை விடவும் ஸலவாத் ஏன் புனிதமானது தெரியுமா? நான் இவ்வளவு நேரம் சொன்ன நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய எந்த அமலாக இபாதத்தாக இருந்தாலும் ஒரு இடத்திலும் ரப்பு சொல்லவில்லை இதை நான் செய்கிறேன் நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா நான் தொழுகிறேன் நீங்க தொழுங்க? நான் நோன்பு பிடிக்கிறேன் நீங்க நோன்பு பிடிங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? நான் ஜக்காத்து கொடுக்குறேன் நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறானா? நான் சதக்கா கொடுக்குறேன் நீங்க சதக்கா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறானா? நான் ஹஜ்ஜு செய்யறேன் நீங்க ஹஜ்ஜு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? இல்லையே. ஆனா அங்க ஆரம்பத்துல யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே என்று பேசி இத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இங்க இப்ப சொல்கிறான் இன்னல்லாஹ, அல்லாஹ் சத்தியம் பண்றான். அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ், வ மலாயிகதஹு, இன்னும் அவனுடைய மலக்குமார்கள், அவன் மட்டும் இல்ல இன்னும் அவனுடைய மலாயிக்காமார்கள். ஏதோ சொல்ல வாரான். அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், சத்தியமாக அல்லாஹ்வாகிய ரப்பாகிய நானும் வ மலாயிகதஹு, இன்னும் அவனுடைய மலக்குமார்களும். அவனே சொல்லிக்கிறான். அல்லாஹ் ரப்பு, அவனோ அவனுடைய மலக்குமார்களும். சரி, என்ன சொல்ல போறீங்க? யா ரப், நீ என்ன சொல்ல போகிறாய் சொல்லு. யுஸல்லூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது குர்ஆன் பேசுகிறது. இன்றைக்கும் திருமறை அந்த வசனம் எங்கட கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் சொல்லுகிறான் என் நபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நான் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பின்னால யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு வாரான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, ஏ முஃமின்களே, ஸல்லூ அலைஹி, நீங்களும் அவங்க மேல ஸலவாத்து சொல்லுங்க. வஸல்லிமு, இல்ல நீங்க ஸலவாத்து மட்டும் சொன்னா பத்தாது, வஸல்லிமு, இன்னும் சலாமும் சொல்லுங்கள். தஸ்லீமா, கண்ணியமான முறையில சலாம் சொல்லுங்க. ஆரம்பத்துல யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, இத்தகுல்லான்னு பேசின ரப்பு, மனிதர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு பேசின ரப்பு, ஏ மனிதர்களே உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக வந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. உம்மத்துகளிலே சிறந்த உம்மத்து யாருடைய உம்மத்து என்று பார்த்தா குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சமூகங்களில் உம்மத்துகளில் ஆக சிறந்த உன்னதமான உம்மத் யார் என்பதை குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே அனுப்பப்பட்ட சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். எங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அப்படி பேசின ரப்பி எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வாகிய நானும் அவனுடைய அத்துணை கோடான 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 மலைக்குமார்களும் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த உம்மத்திலே உள்ள எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் பேசல, முஸ்லிம்களே என்று அல்லாஹ் பேசல, இந்த உம்மத்திலே உள்ள மனிதர்களே என்று பேசல, இந்த உம்மத்தில உள்ள ஸ்ரீதேவிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களே, முஃமின்களே. முஃமின் என்று ஹைலைட் பண்றதோட இன்னும் பலர் அங்கிருந்து வெளியில போறாங்க இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்குகளால் ஸலவாத்தும் சலாமும் சொல்ல முடியாது. முனாஃபிக்குகள் ஸலவாத்தும் சலாமும் சொல்ல மாட்டார்கள்.
முஸ்லிம்கள் போன்று வேஷம் போடக்கூடியவர்கள், முஃமின்கள் போன்று வேஷம் போடக்கூடியவர்கள் முனாஃபிக்குகளால் உண்மையாக ஸலவாத்து சொல்ல முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, இந்த சமூகத்துல உள்ள சிறந்த சமூகம் என்று சொல்லப்பட்ட இந்த சமூகத்திலே உள்ள முஃமின்களிடத்துல மட்டும்தான் ரப்பி இந்த அமல பொறுப்பு கொடுக்கிறோம். தொழுகை எல்லாருக்கும் கடமை, எல்லாரும் தொழுதுதான் ஆகணும். நோன்பு எல்லாரும் பிடிச்சுதான் ஆகணும். நோம்புல அல்லாஹ் சொல்லல மூமின்களே நீங்க நோம்பு நோருங்கன்னு சொல்லல, மூமின்களே நீங்க தொழுங்கன்னு அல்லாஹ் பேசல, மூமின்களே ஹஜ் செய்யுங்க, மூமின்களே ஜக்காத்து கொடுங்கன்னு அல்லாஹ் பேசல. மனிதர்களே நீங்க தொழுங்க, மனிதர்களே நோன்பு நோருங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஸலவாத் என்ற அமல் அத ரப்பு சொல்லுகிறான், நான் செய்கிறேன். இந்த உலகத்துல இந்த பூமிக்கு மேல ஒரு அமல், அது நான் செய்யக்கூடிய அமல் இருக்கும் என்றால் என் ஹபீபின் மீது நான் சொல்லக்கூடிய ஸலவாத் ஒன்று மட்டும்தான். இத எல்லாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், மூமின்கள் கிட்ட கொடுக்கிறேன். மூமின்களே நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்க. காரணம், இந்த உம்மத்துல சிறந்த உம்மத்துல ஆக தகுதியானவர்கள் என் நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய சமூகம் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப அல்லாஹ் எங்களை தொலை சொன்னா நாங்க தொழுகிறோம். யாராவது ஒருத்தர் நீங்களோ நானோ யாரோ சொல்லி இருக்கிறோமா? இல்ல சொல்லத்தான் முடியுமா? யா அல்லாஹ் நீ தொழு, நான் தொழுகிறேன். இன்னைக்கு மனுஷன் இயல்பு அப்படித்தானே. யாராவது ஒருத்தர் ஒரு சட்டத்தை போட்டா பாப்பார், ஆஜி பெஸ்ட்டுக்கு நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லு, நீங்க செஞ்சு காட்டுங்க, உங்களால முடியும்னா நீங்க செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க பார்ப்போம். சும்மா சும்மா சட்டமெல்லாம் சொல்லிட்டு வர வேணாம், இது எங்களோட இயல்பு. ஆனா ரப்புக்கு முன்னால் அந்த தைரியம் யாருக்கும் இல்ல. யாரும் நீ தொலை சொல்ற, நீ தொழுது காட்டு, நாங்க தொழுகிறோம். 12 மணித்தியாலம் 14 மணித்தியாலங்கள் நோன்பு பிடிக்க சொல்ற, நீ நோன்பு பிடிச்சு காட்டு, நாங்க நோன்பு பிடிக்கிறோம். சொல்லவே மாட்டோம், சொல்லவும் முடியாது. யாரும் நீ சொல்லுகிற சமயம்னா வார்த்தை நான் நீங்க சொல்ற, நான் கேட்டுக்கொள்றேன். ஆனா ஸலவாத்தை பாருங்க, அதுல உள்ள ரகசியத்தை பாருங்க. இந்த ஆயத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார ரசூலல்லாஹ் எவ்வாறு ஸலவாத்து சொல்லுவது? இங்க பாருங்க, இந்த ரகசியத்தை ஆழத்தை கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு பெரியோரு சுவாரஸ்யமும் ஒரு பெரியோரு விளையாட்டும் இருக்குது. இப்ப அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவு ஸலவாத்து சொல்லுமாறு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான் ஸலவாத்து சொல்லுமாறு, எப்படி ஸலவாத்து சொல்ற? அல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய முபாரக்கான திறன்மை, அதாவது நாவிலே இருந்து வெளிப்படுத்துகிறான். அல்லாஹும்ம, ஸலவாத் எப்படி சொல்றோம் நாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இப்படித்தானே ஸலவாத் சொல்றோம். நாயகம் படிச்சு கொடுக்குறாங்க, எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் கேட்கவுமே அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ஸல்லி நீ ஸலவாத்து சொல்லு, அலா முஹம்மதின் உன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்லு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு நெஞ்சழுத்தம், ஒரு தைரியம் வேணும் அல்லாஹ்வுக்கு திருப்பி பேசுறது. அல்லாஹ் தொழு என்று சொன்ன உடனே யாரும் சொல்லல நீ தொழு நான் தொழுறேன்னு சொல்லல. இங்க நாயகம் சொல்லி கொடுக்கிறார்கள் எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுமாறு சொன்னானா, நீ சொல்லி எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஸல்லி, நீ ஸலவாத்து சொல்லு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. இதுல என்ன ரகசியம்? இன்றைக்கு நாங்க கால்குலேட் பண்ணி 1,00,000 ஸலவாத் ஓதி முடிச்சிட்டு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் 1,00,000 ஸலவாத் ஓதினேன்னு சத்தியமா சொல்றேன், நான் ஓதல்ல. 1 கோடி ஸலவாத் ஓதிட்டு நாங்க எல்லாருமா சேர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது 1 கோடி ஸலவாத்தை நாங்க ஓதிட்டு சொல்றோம், நாங்க 1 கோடி ஸலவாத் ஓதினோம் என்றா சத்தியமா நாங்க ஓதல்ல. அத்துணை ஸலவாத்தையும் நாங்க ரப்பு கிட்ட கொடுத்துட்டோம். ரப்பு நீ ஸலவாத்து சொல்லு, நீ ஸலவாத்து சொல்லு, நீ ஸலவாத்து சொல்லு. அல்லாஹ் இங்க ஒரு பெரிய சுவாரஸ்யமான விளையாட்டை கொண்டு வரான். நாயகத்தின் மீது, பரிசுத்தமான முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த ஸலவாத்து சொல்லும் அமல், அந்த பொறுப்பு ரப்புடையது. ரப்பு செய்யற அமலை எங்களால செய்ய முடியுமா? யாருக்கும் ரப்போட ஈடாக முடியுமா? எங்களுக்கு சொல்ற மாதிரி அவன் சொல்றான், எங்களுக்கு சொல்ல வச்சு அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக நாங்கள் ஸலவாத்து இதுவரைக்கும் ஓதவே இல்லை. அப்ப ஓதினதெல்லாம் பாத்திலா? சத்தியமா இல்ல. அப்ப செஞ்சதுக்கெல்லாம் கூலி நிச்சயமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்?
நீங்க சலவாத்து சொல்ல சொல்லி யார சொன்ன? யா அல்லாஹ் உன் ஹபீபின் மீது நீ சலவாத்து சொல்லி. அடிக்கடி 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 நாங்கள் சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் காலமெல்லாம் நாங்கள் ரப்போடு கதைத்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் அல்லாஹ்வை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம நாயனே நீ சலவாத்து சொல்லு, நீ சலவாத்து சொல்லு என்று அவனை எங்களோடு கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சலவாத்து சொல்லும் நேரமெல்லாம் ரப்பு எங்களை பாப்பானா இல்லையா? நாங்க செகண்டுக்கு செகண்ட் ரப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம 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 என்று அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவன் எங்களை பார்ப்பான். என்ன அல்லாஹும்ம என்ன நாங்க பேசுகிறோம்? யா அல்லாஹ். அவன் கேட்பா என்ன? ஸல்லி அலா முஹம்மத், உன் முஹம்மதின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ ஸலவாத்து சொல்லு. அல்லாஹ் சொல்லிடுவான். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு தடவை நாங்க அப்படி ஸலவாத்து சொன்னோம்டா அதோட ஃபாயிதா, அது பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? சஹீஹான ஹதீஸ்கள் எங்களுக்கு சான்றாக பேசுகிறது. முஸ்லிம் ஷரீஃப் பேசுகிறது. திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி போன்ற கிரந்தங்கள் எங்களோடு பேசுகிறது, சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஒரு விடுத்தம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அத்தஹியாத்ல ஓதக்கூடிய ஸலவாத். இத போன்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு நாங்கள் ஓதக்கூடிய ஸலவாத், ஏதோ ஒரு ஸலவாத் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் ஒரு விடுத்தம் சொன்னால் அல்லாஹ் 10 நன்மைகள் எழுதுகிறான். 10 ரஹ்மத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான். 10 பாவங்களை மன்னிக்கிறான். 10 தரஜாக்களை உயர்த்துறான். வேற ஏதாவது ஒரு அமலை காட்டுங்க, ஒரு தடவை செஞ்சா இவ்வாறு 10 கிடைக்கக்கூடிய ஏதாவது வேற எந்த அமலையாவது காட்டுங்க பார்க்கலாம். வேற எங்காவது காட்டுங்க பார்க்கலாம். ஒரு விடுத்தம் ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மை எழுதப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. வேற எந்த அமலுக்கு அப்படி சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான்? அன்புக்குரியவர்களே, அதனாலதான் எல்லாத்தை விடவும் ஸலவாத்து சிறந்தது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் ஹபீபை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எல்லா அகிலத்துக்கும் ரப்பு அவன்தான். எல்லா அகிலத்துக்கும் அவன் ரப்பாக இருக்கிற நேரம் எல்லா அகிலத்துக்கும் ரஹ்மத் இருக்கணுமே. அதனாலதான் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக மாத்தினான். அவன் ரப்புல் ஆலமீன், அனைத்து உலக ரட்சகன். இவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அனைத்து உலகத்துக்கும் ரஹ்மத். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாயகமே, உங்களை இந்த பூமிக்கு நாங்க அனுப்பினது ஈமானற்றவர்கள், ஈமானில் பலகீனமானவர்கள் சொல்வது போல நீங்க வெறும் மெசஞ்சர் அல்ல, நீங்க வெறும் ஒரு தூதுவர் அல்ல. உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினது வெறும் தாவாக்காக மட்டுமல்ல, வெறுமனே என்னைய பத்தி பேசுறதுக்காக மட்டும் இல்ல, சொர்க்கம் நரகத்தை காட்டி கொடுக்கறதுக்காக அல்ல. உங்களை இந்த பூமிக்கு அனுப்பலை என்றா இந்த பூமிக்கு மேலால எதுவுமே இருக்காது. பூமியே இருக்காது. உங்களை அனுப்பினது எதுக்கு தெரியுமா? யா ரசூலல்லாஹ், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகிலங்கள் அனைத்துக்கும் ரஹ்மத்து வேண்டும். உங்களாலதான் ரஹ்மத்தே. உங்களை ரஹ்மத்தாகத்தான் அனுப்பி இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்கட கல்புல எந்த அளவுல நாங்க வச்சிருக்கிறோமோ, அந்த நாயகத்தின் மீது எந்த அளவு எங்களுக்கு மஹப்பத் வருமோ அந்த அளவுதான் எங்கட தரஜா. நாங்க அவங்கள நினைக்கிறோம், நினைக்காம போறோம். அவங்க மேல ஸலவாத்து சொல்லுவோம், சொல்லாம போவோம். ஸலவாத்துக்காக வேண்டிய தர்க்கம் செய்வோம், தர்க்கம் செய்யாமலும் போவோம். நீங்க சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க. நாங்க சொல்றதாலதான் அவங்களோட தரஜா கூடும் என்பது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க ஸலவாத்து சொன்னாதான் அவங்களோட தரஜா கூடும். நாங்க ஸலவாத்து சொல்றதாலதான் அவங்களுக்கு சிறப்பு கூடும் வேண்டாம். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களை மாதிரி பாவிகளின் மூலமாக அவங்களோட தரஜா கூட தேவையில்லை. அவங்கள தரஜாவை அல்லாஹ் கையில எடுத்திருக்கிறான். நாயகமே, யாரு சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன, யாரு புகழ்ந்தால் என்ன, புகழாட்டி என்ன, உங்கள் பேரை கேட்டு ஸலவாத்து சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, உங்க
உங்கள் நாமத்தை உயர்த்துவது என்னுடைய பொறுப்பு. உங்களுடைய ஞாபகத்தை, உங்களுடைய பெயரை, உங்களுடைய மகத்துவத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம். அதனாலதான் யாராலும் முறியடிக்க முடியாத சாதனைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு வாலிபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, டெக்னாலஜிஸோட சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சோசியல் மீடியாஸோட சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சோசியல் மீடியால ஏதோ ஒரு மூலையில ஒரு அக்கௌண்ட்ல ஆள் இருப்பார். ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல எங்கேயோ ஒரு மூலையில அவர் இருப்பார். ஏன்? எதற்காக? ஒரு கொஞ்சம் பிரபலியமாகிறதுக்கு. ஏதாவது ஒன்று செஞ்சு சாதிச்சு ஏதாவது ஒன்று கொஞ்சம் பிரபலியமாகிடணும், ஃபேமஸ் ஆகிடணும், அது மூலமாக வார வருமானம் ஏதாவது. அதுல மெயின் அவர் லைக்ஸ் பார்ப்பாரு, அவர் கமெண்ட்ஸ் பார்ப்பாரு, அவருடைய வியூவர்ஸ் பார்ப்பாரு, ஃபாலோவர்ஸ் பார்ப்பாரு. எந்த ஒரு நவீனமும் இல்லாத காலத்திலே வந்தவர்கள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவராலும் முறியடிக்க முடியாத சாதனை, எந்த ஒரு உபகரணங்களும் சாதனைகளும் இல்லாத காலத்திலே இன்றும் 1.8 பில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சு கொடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சோசியல் மீடியாவும் இல்லை. அந்த ரெக்கார்டை யாரும் முடிக்க முடியாது. அன்புக்குரியவர்களை, அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் தரஜாவை நான் உயர்த்தின யா ரசூலல்லாஹ், நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். குர்ஆன் எங்களோட பேசுகிறது. எப்படி? சூரத்துல் துஹா வல்லுஹால வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நிஅமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், பாராட்டிக் கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, அடிக்கடி நினைவு கூறுங்க. அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த நிஅமத்தில் ஆக பெரும் நிஅமத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை விட பெரிய நியமத்து இருக்க முடியுமா? உண்மையான முஃமினுடைய கல்புல அவங்களை தவிர வேற யாரும் இல்லை, அவங்கள நிகழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த ஸலவாத்துக்கு இன்னும் எவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறதா இருந்தா, அல்லாஹ்வுக்காக நாங்க தொழுகக்கூடிய தொழுகை தக்பீரை எப்படி கட்டுறோம்? அல்லாஹ்வுக்காக இஷாவுடைய ஃபர்லை மாமுமாகவோ இமாமாகவோ அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறேன். அல்லாஹுக்காக என்று தக்பீரை கட்டிட்டு அல்லாஹுக்காக தொழுகிற தொழுகையில நாங்க யாரோட பேசணும்? அல்லாஹ்வோட மட்டும்தான் பேசணும். வேற யாரோட பேச முடியுமா? முடியாது. தொழுகை இல்லாத நேரத்துல இப்ப உங்கள யாராவது ஒருத்தர் தும்மிட்டாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா எங்கட கடமை என்ன? யர்ஹமுக்கல்லாஹ் பதில் சொல்றது வாஜிப், சொல்லியே ஆகணும். ஆனா தொழுகை உள்ளுக்கு நேரடியாக யர்ஹமுக்கல்லான்னு சொல்ல முடியாது. சொன்னா தொழுகை பாத்திலாகும். அல்லாஹ்வுக்காக தொழுகிற தொழுகையில இன்னொருத்தரோட பேச இயலாது. அப்ப தொழுது கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுக்கு முன்னால் ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன சத்தம் கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றது? தெரியாட்டி சொல்லாம இருக்கிறது நல்லம். தெரிஞ்சா யர்ஹமுஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. இது சட்டம், ஷரியத், மார்க்கம் பேசுகிறது. தக்பீரை கட்டி அல்லாஹுக்காக ஏற தொழுகையில தக்பீரை கட்டிட்டு நேரடியாக முன்னுக்குள்ள ஒருத்தரை பார்த்து பேசினா தொழுகை பாத்தில். ஆனால் அதே தொழுகை கம்ப்ளீட் ஆக வேண்டுமா? நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி ஆகணும். தொழுகிறது அல்லாஹ்க்காக, நியத்து வச்சது அல்லாஹ்வுக்காக என்று தொழுகிறது அல்லாஹ்வ. அந்த அல்லாஹ்வை தொழுகை கபூலாகணுமா? அத்தஹியாத்துல நீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதலாவது அத்தஹியாத்துல, இரண்டாவது அத்தஹியாத்துல நாயகத்தோடு அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தையும் சேர்க்கணும். இந்த ரெண்டு ஸலவாத்தும் நீங்க சொன்னாதான் தொழுகை கபூல். அது எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, அய்யுஹன் நபி, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது. முன்னால் உள்ளவரை பார்த்து பேசுற. தொழுகையில தக்பீரை கட்டினா நேரடியாக பேச முடியாது. யர்ஹமுக்கல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சொல்ல முடியாது, சொன்னா பாத்தில். ஆனா அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லாவிட்டால் தொழுகை பாத்தில். இப்ப தொழுகைய கம்ப்ளீட் பண்ணது வேறது, ஸலவாத்து தான் தொழுகையை கம்ப்ளீட் பண்ணது. இல்ல நாங்களாம் கொஞ்சம் ஸலவாத்துக்கு எகைன்ஸ்ட், எங்களுக்கு ஸலவாத்துக்கு ஆதாரம் வேணும். நாங்களாம் ஆதாரம் இருந்தா தான் ஸலவாத் ஓதுறோம் என்று இருந்து, இல்ல நாங்க ஓணுமெண்டா அவங்க மேல ஸலவாத் சொல்றேன். எங்களுக்கு இந்த அஹ்லுல் பைத் எல்லாம் எங்களுக்கு ஏல, அவங்களோட நபீட குடும்பம் முடிஞ்சு மாதல்லா, அவங்களோட குடும்பத்தெல்லாம் ஸலவாத் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. நாங்க எதுக்கு? எங்களுக்கு தெரியாத மௌலானா மாறா,
நாங்க அவங்களுக்கு சலாம் சொல்லணும். மடத்தனமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க. அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறான். அது அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு. நீங்க கோவிச்சது அவங்களோட இல்ல, நீங்க பொறாமப்படுறது அவங்களோட இல்ல, அல்லாஹ் கொடுத்த அந்த ஃபضல் மீது. நீங்க நாயகத்தின் மீதும் நாயகத்துடைய குடும்பத்தார் மீதும் சலவாத்து சொல்லலையேண்டா தொழுக பாத்தில். உங்களோட தொழுக கபூலாகணுமா, நீங்க சலவாத்த சொல்லியே ஆகணும். இப்ப அல்லாஹ் தரஜாவை கூட்டுறானா இல்லையா? நான் சலவாத்து சொல்ல மாட்டேன் என்று சொல்றவரு கூட அத்தஹியா தோதித்தானே சொல்லத்தை கொடுக்கிறாரு. சலாம் சொல்லாம சலவாத்து ஓதாம தொழுக கம்ப்ளீட் ஆகாது. நீங்க விடிய விடிய கால் கடுக்கும் வரைக்கும், வீங்கும் வரைக்கும், நீங்க 1 2 அல்ல 10 அல்ல 100 ரக்காத் 1000 ரக்காத்து தொழுதாலும் அந்த ரக்காத்து கம்ப்ளீட் பண்றதா இருந்தா சலவாத்து ஓதித்தான் நீங்க அத்தஹியாத்தை கம்ப்ளீட் பண்ணணும். இமாம் மிம்பர்ல குத்துபா செய்கிறாரு, நல்ல பயான், டொப் பயான், அப்படி சும்மா அப்படி கொடுத்தாரு, நல்ல கமெண்ட்ஸ் வரும். இத கட்டாயம் Facebookல ஷேர் பண்ணுங்க, இத யூடியூப்ல போடுங்க, இந்த சமூகத்துக்கு தேவையான பயான். நல்ல பிரச்சனை இல்ல. இந்த பள்ளியில 10,000 பேர் வாராரு, 1,00,000 பேர் வாராங்க. அந்த 1,00,000 பேரும் மீக்கிற அந்த ஜும்மா கூடணுமா இருந்தா, கபூலாகணுமா இருந்தா, அரபுல 2 ஹுத்துபாக்கள் ஓதுவாங்க, தெரியும் தானே? அரபுல 2 ஹுத்துபா ஓதுவாங்க. அவரு ஹுத்துபா ஓதிட்டு உட்காருவாரு, திருப்பி எழுப்பி 2வது ஓதுவாரு. இந்த 2லயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஸலவாத்தை விட்டுட்டாரு இமாம், ஒருத்தர் செய்யற தவறு 1,00,000 மாமும்கள் இருந்தா அனைவருடைய ஜும்மாவும் பாத்தில். பயான் டொப் பயானா இருந்து வேலையில்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரணும், அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லப்படணும். அப்பதான் அந்த 1,00,000 பேருடைய ஜும்மாவுமே சிஹத்தாகும், கபூலாகும். இல்லைண்டா எல்லாரும் துஹரத்தான் தொழுதுட்டு போகணும். எங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாரு. எனக்கு எதுவுமே வானா, எங்களுக்கு எதுவுமே வானா, நாங்க ஒன்றும் பின்பற்றல, அவங்கள நாங்க புகழ்றது இல்ல, அவங்கள பாடுறது இல்ல, அவங்கள கண்ணியப்படுத்துறது இல்ல, எங்களுக்கு ஆதாரம் இருந்தா தான் நாங்க ஸலவாத்து ஓதுவோம் எல்லாம் சொல்லிட்டு எங்க இஷ்டத்துக்கு நீங்க பிரகாரம் உங்களோட இஷ்டத்துக்கு வாழ்றீங்களா, வாழுங்களே, அல்லாஹ் பாதுகாக்கட்டும் யாரையும். அப்படி வாழ்ந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்றாரா, சரி வாழ்ந்துட்டு ரூஹு பிரிஞ்சதுக்கு பின்னால குளிப்பாட்டி கஃபன் செஞ்சுட்டு பள்ளியில வந்து தொழுவிக்கிற நேரம் நீங்க 2வது ரக்காத்துல நாயகத் மீது ஸலவாத்து சொல்லித்தான் ஆகணும். 2வது தக்பீர்ல மையத்து தொழுகையில 1வது என்ன வாப்பா ஓதுறீங்க எல்லாரும்? சூரத்துல் ஃபாத்திஹா. 2வது தக்பீர்ல என்ன சொல்லுவீங்க? இல்ல நாங்க ஓத மாட்டோம், நாங்க ஸலவாத்து கேட்க இல்ல நான் அதெல்லாம் எங்களுக்கு ஏத்துக்கொள்ளாத. நின்றீங்கண்டா உங்களோட ஜனாதா தொழுகை பாத்தில். சட்டம் அல்லாஹ் எங்கேயும் உடல்ல, கலிமால் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறான் கபரு வரைக்கும். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கம்ப்ளீட் பண்ணினாத்தான் உங்களோட கலிமா கபூலாகும். எக்ஸெப்ட் இல்லாட்டியாக நீங்க வெளியில போக வேண்டியதுதான். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன், வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேன் என்றிருந்தா அவன் ஈமான் இல்ல, அவனால முஃமினாக முடியாது. முதல்ல நீ மனுஷனாக மாறுறதுக்கே ஸலவாத்து தேவை, நாயகம் தேவை. நாயகத்தை விட்டுட்டு உங்களால மனுஷனா வாழ முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கலிமால இருந்து ஆரம்பிச்சான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்டா ஸ்ரீதேவிகளே, கல்புல ஒரு நியத்து வச்சுக்கோங்க, இனி எப்ப எங்க நாயகத்துடைய பேரை கேட்டாலும் நான் ஸலவாத் சொல்லுவேன். சொல்லுவீங்களா இன்ஷா அல்லாஹ்? நான் சொல்றதுக்கு சொல்லுங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ் வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா நூரல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் சொல்றேன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரிடத்துல என்ன ஞாபகப்படுத்தப்பட்டு எங்கெல்லாம் என்ற பேர் கேட்குதோ அங்கெல்லாம் யாரு ஸலவாத்து சொல்லலையோ அவனை விட கஞ்சன் இந்த பூமியில வேற யாருமே இல்லையா. இன்னைக்கு நாங்க கஞ்சன் என்று யார பார்த்து சொல்றோமே, அதெல்லாம் மனுஷனா, அதெல்லாம் கஞ்சன், இதெல்லாம் மனுஷன் போவானா வச்சுக்கொண்டு எனக்கு தான் சேர்க்கிறானோ தெரியா, இதெல்லாம் துனியா அழிஞ்சு போறது.
எங்களோட மூச்சு முடிகிறதோட நின்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனில் பகீல், நல்ல பியூர் கஞ்சன், ஒரிஜினல், நல்ல டாப் ஹை குவாலிட்டி கஞ்சன் வேணுமா, உங்களுக்கு பார்க்கணுமா? நாயகத்துடைய பேரை கேட்டா சலவாத்து சொல்லாம இருக்கிறாங்களே, ஒரு வைராக்கியத்தோடு வெறியோட. அந்த நாயகத்துடைய திருப்பெயரை கண்ணியப்படுத்தாம இருக்கிறாங்களே. இதெல்லாம் ஏண்ட கருத்து கிடையாதுங்க, ஆதாரத்தோட தான் வந்திருக்கிறேன், ஹதீசுகளோட தான் வந்திருக்கிறேன். ஹதீது சொல்கிறது, கஞ்சன் ஆக பெரும் கஞ்சன் யாரு தெரியுமா? நின்னுடைய பேர் மன் துகிர்து இந்தஹு வலம் யுஸல்லி அலை, நான் ஞாபகப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால் என்னுடைய பெயர் கேட்டும் எவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் என்கிறான். ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பருக்கு ஏறுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். வளமைக்கு மாத்தமாக 3 ஆமீன் சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்கிற இந்த காலத்துல பிரச்சனை பண்ற கேள்வி அல்ல, படிச்சு அமல் செய்யணும் என்ற கேள்வி, அதபான கேள்வி. யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாத்தமாக 3 ஆமீன் சொன்னீங்களே யா ரசூலல்லாஹ். ஆம், அத்தானி ஜிப்ரீல். சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், 3 தகவலை கொடுத்தார்கள். முதல் தகவல் என்ன தெரியுமா? மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹ், யார் ரமலானை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அந்த முசிபத், அந்த தருத்திரியம், அல்லாஹ் அவனை நரகத்துல போட்டு அல்லாஹ் பாதுகாப்பான. இன்னும் ஒரு அறிவிப்பு வருது, ஃபவைலுல்லாஹ், அவனுக்கு கேடு, அவன் நாசமாகட்டும் என்றே வருது. 2வது, யார் உம்மா வாப்பாவா இருந்தும் பெற்றார்கள் இருந்தும் அவர்களுடைய கல்வை திருப்திப்படுத்தாம, அவர்களுக்கு ஹிதமத் செய்யாம, அவர்களை பராமரிக்காம, அவர்களுடைய கடமைகளை சட்டதிட்டங்களை அவங்கள தேவைகளை பூர்த்தி செய்யாம நிந்திக்கிறார்களோ நோவடிக்கிறார்களோ, அவர்கள் வஃபாத்தாகிட்டாங்க, இவன் நஷ்டவாளி ஆகிட்டான், இப்படிப்பட்டவன் நாசமா போட்டும், கேடு கட்டுவன். அப்படியான தரித்திரியமான செயலின் மூலமாக அல்லாஹ் அவனை நரகத்துல போடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பான. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3வதாக சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எவரிடத்துல உங்களை ஞாபகப்படுத்தப்பட்டு உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு அந்த சமூகத்திலே உங்களை நினைவு கூறப்பட்டு யார் ஸலவாத்து கூறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்கிறான் அல்லாஹ். இது யாருடைய பதுவா? ரப்பு வஹியாக அனுப்புறான், நாயகத்தோடு பேசுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ யுக்ரியுக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கிறான். தகவலை கொடுக்கிறாங்க. பின்னால உங்களை ஞாபகப்படுத்தி எவன் ஸலவாத்து சொல்லலையோ, ஸலவாத்துடைய விஷயத்துல எவன் பொடுபோக்காக இருக்கிறானோ அவன் கஞ்ச ஒரு பக்கம், அவன் நாசமாகட்டும் என்ற பதுவா அல்லாஹ்வுடையது. அந்த பதுவாவை சுமந்து வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிம்பர்ல இருந்து ஆமீன் சொன்னவர்கள் யாரு? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க யோசிச்சுக்கோங்க, நாங்க துவாவுக்கு உள்ளால் இருக்கிறோமா, அல்லாஹ் பாதுகாத்தான் துவாவுக்கு வெளியால தப்பி இருக்கிறோம். துவாவுக்கு உள்ளால் இருக்கிறவங்க நல்லவங்க அல்ல, பயந்துவோங்க. அங்க நாசமாகட்டும் என்ற பதுவா இருக்குது. அங்க ஆமீன் சொல்லப்பட்டது நல்ல விஷயத்துக்காக அல்ல. அன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களை தொட்டது எல்லாம் சாதாரணம் கிடையாது. சரித்திரங்கள் பேசுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு சமூகத்திலே இருக்கிற நேரம் தேனீக்கள் கூட்டமாக பறக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தேனி வருகிறது. நாயகத்தோடு எல்லா உயிர்களும் பேசியிருக்குது. எல்லாத்துக்கும் தானே நாயகம் ரஹ்மத்தா இருக்கிறாங்க. அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லாத்துக்கும் ரஹ்மத். ஒரு தேனி கிட்ட கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ போய் கசப்பான பூவில் இருந்தெல்லாம் தேன் எடுக்கிற, நஞ்சு நிறைஞ்ச பூக்கள்ல இருந்தெல்லாம் தேன் எடுக்கிற, புளிப்பான பூவில் இருந்தும் தேன் எடுக்கிற, ஆனா நீ கொண்டு போய் அதை சேர்த்ததுக்கு பின்னால் அந்த தேன் மட்டும் எப்படி இன்பமா மாறுது? இது நாயகத்துக்கு தெரியாம இல்ல, தெரியும். இந்த சமூகத்துக்குள்ள பாடம். அந்த தேனி பேசி சொல்லிச்சான், தேன் எடுக்கிறது என்னமோ கசப்பான புளிப்பான பூவுல இருந்துதான், அதை எடுத்துட்டு நான் கூட்டு நோக்கி போற வரைக்கும், கூடு வரைக்கும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே போறேன் யார் சொன்னாங்க. அதனுடைய பரக்கத்தால் இன்பமான மதுரமான தேன் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் சந்தேகமா இருக்கலாம், புதிய கதை உண்டு. புதிய கதை இவ்வளவு காலத்துக்கும் கேட்டதே இல்லை, எங்கிருந்து கெட்டிக்கணும் வந்தாரோடு சந்தேகங்கள் வரலாம்.
தப்பில்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு குர்ஆன்ல தப்பத் யதா அபீ லஹப்னு ஒரு சூரத் இருக்குதா இல்லையா? அது அபூ லஹபுக்கு அல்லாஹ் செஞ்ச துஆவா பதுவாவா? பதுவா. எல்லாம் தெரிஞ்சிருக்கு மாஷா அல்லாஹ். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமா போட்டு. இது அல்லாஹ் செஞ்ச பதுவா. எதனால தெரியுமா? மக்கால திடீரென்று ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, ஹாஜிமார்களுக்கு தெரியும், உம்ரா போனவங்களுக்கு தெரியும், அந்த அபூ லஹப் ஏறி பேசின மலையெல்லாம் காட்டுவாங்க. அந்த மலையை நாயகம் ஏறி பேசின மலையை காட்டுவாங்க. அந்த மலை அடிவாரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டினாங்க. எல்லாரும் ஓடோடி வந்துட்டாங்க. அபூ லஹபும் வந்தாரு. என்ன விஷயம்? இல்ல, தௌஹீத சொல்றதுக்காக கூப்பிட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் உண்மை, இதை சொல்லுங்க, நல்லவங்களாயிருவீங்க, பாதுகாப்பு பெறுவீங்க. அபூ லஹப் வைராக்கியக்காரன், பொறாமை, கசட்டை, எங்கட பாசையில சொல்றதா இருந்தா துப்புரவு இல்லை. நான் தான், என்னைய மிஞ்சி யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் தண்டனை ஏதோ கம்மிதான். ஒரு குடி மண்ணை எடுத்து நாயகத்தின் முகத்துல தப்பன் லக்கயா முஹம்மத் மஆதல்லாஹ், இதுக்காக கூப்பிட்டீங்க, நாசமாகட்டு தூக்கி வீசிட்டு போய்த்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கும் ஏசினதாக, திட்டியதாக, பதுவா செஞ்சதாக வரலாறு இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டது திட்டிக் கொண்டு, ஏசிக்கொண்டு, பதுவா செஞ்சு கொண்டு, சாபம் செஞ்சு கொண்டு, சபிச்சு கொண்டு இருப்பதற்காக அல்ல. நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் அஹ்லாக்கையும் அதபையும் பூரணப்படுத்துவதற்காக. அவங்க பொறுமை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் தஆலா பொறுக்கல்ல. அல்லாஹ்வுடைய ஹபீப் அவன் விடுவானா? அடுத்த நொடி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வஹி என்னது? தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அவன் ஒரு கையால தான் வீசினா, அல்லாஹ் ஆயத்திறக்கினா, அபூ லஹபுடைய 2 கையும் நாசமா. கியாமத்து வரைக்கும் எல்லாரும் ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட நேரம் சொல்றாங்க, குர்ஆன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தப்பத் யதா சூரா ஓதுறது நான் மிச்சம் ஓத மாட்டேன், கொஞ்சமா ஓதுவேன். ஏன்? நாயகமே திருப்பி திருப்பி பதுவா செய்யறதா இருந்தா அவன் நிலைமை என்னவாகும்? எல்லா சூறாவையும் அதிகமா ஓதுவேன், தப்பத் யதா சூரத்தை மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாத்தான் ஓதுவேன். ஏன்? அது அவரால் தாங்க முடியல. என்னதான் இருந்தாலும் என் சமூகத்தை சார்ந்தவன், அவன் எனக்கு திட்டான், ரப்பு என் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக அவனை பதுவா செஞ்சுட்டான், திருப்பி நான் அவனை திட்டுறதா இருக்குமே, இது ரப்புடைய வார்த்தை என்பதற்காக நான் ஓதுவேனே தவிர அவனை திட்டுவதற்காக நான் ஓத மாட்டேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அபூ லஹப் மௌத்தாகிட்டான். இந்த அபூ லஹப் மௌத்தானதுக்கு பின்னால ஹதீஸ்ல வருது, வரலாறு வருது, சீரா வருகிறது, அபூ லஹபுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் அபூ லஹப கனவுல காண்றான். மா ஃபஅல அல்லாஹு பிக், அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொள்றான் அபூ லஹபேன்னு கேட்டா அவன் சொல்றான், ரொம்ப மோசம், எனக்கு நரகம், நான் நரகத்துலதான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டம், வேதனையா இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என் வேதனை லேசாக்கப்படுது, இல்லாமலாக்கப்படுது, இல்ல குறைக்கப்படுது. அது எப்படி குறைக்கப்படுதுன்றா, இந்த 2 விரலுக்கு இடையாலையும் எனக்கு ஒரு மதுரமான ஒரு நீர் வழங்கப்படுகிறது. ஒரு நீர், ஒரு மாதிரியான ஒரு மதுரமான நீர் எனக்கு வழங்கப்படுகிறது. அதை புசித்து, அதை சுவித்து என்னுடைய அந்த வேதனையை நான் குறைச்சு கொள்றேன். இதை குடிக்கிற நேரம் இந்த வேதனை எல்லாம் எனக்கு பெருசா விளங்குது இல்ல, கொஞ்சம் குறையுது. எந்த வேதனைய சொல்றான்? நரகத்து வேதனைய சொல்றான். சரி, அது எதனால என்று காரணம் கேட்டா அவன் சொன்ன விஷயம் இருக்கு தானே, இந்த காலத்துல உள்ள முனாஃபிக்களுக்கும் கஷ்டமாய்க்கும் ஏத்துக்கொள்றது. அவன் சொல்றான், அந்த காலத்துல அரபிகள்ட்ட ஒரு வழக்கம் இருந்தது, பொம்பளை புள்ள பிறந்தா மையத்துடு மோசம், அவங்களோட கௌரவம் போனதாக நினைச்சு பெரிய ஒப்பாரி. ஆனா ஆம்பளை பிள்ளைகள் பிறந்துட்டாங்கண்டா அதை விட சந்தோஷம் அந்த ஜாகிலியா காலத்துல வேற எதுவுமே இல்லை. இப்ப அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்துடைய வாப்பா, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகத்துடைய உம்மா. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ புள்ள கிடைச்சிருவன்னு நிலைமையில இருக்குது. இப்ப ஒரு நாள் திடீரென்று சுபகுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அபூ லஹபுடைய வீட்டு கதவு தட்டப்படுகிறது. அந்த தட்டப்பட்ட கதவை ஓடோடி போய் இவன் திறக்கிறான்.
என்னமோ தெரியாது, புள்ள பிறந்த செய்தி தான் வருது, அது எந்த தகவலா வருமோ தெரியாது. போய் திறந்தா சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இது அபூலஹபுடைய அடிமை பெண். இந்த பொம்புல நிக்கிறா. என்ன என்று கேட்டா, உங்களோட மைனிக்கு ஆம்பளை புள்ள கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டான். ஆம்பளை புள்ள கிடைச்சா கேட்க தேவையில்ல, கொண்டாட்டம், சந்தோஷம். நாயகத்துடைய பிறப்பு அது மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆம்பளை புள்ள பிறந்தா சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல என்ன செய்யறன்னு விளங்காம விட்டு சுபகோடு இவ்வளவு ஒரு நல்ல செய்தியா, இன்று முதல் நீ உரிமையாகி விட்டாய் போ. அபூலஹப் செஞ்ச வேலை இதுதான். அபூலஹப் காஃபிர், அபூலஹப் முஸ்லிம் இல்ல, அபூலஹப் மூமின் அல்ல. எந்த கல்ப சந்தோஷப்படுத்தினாயே, அந்த ஆம்பளை புள்ள பிறந்துட்டு அந்த சந்தோஷத்திற்காக, அதை கொண்டு வந்த காரணத்துக்காக நீ உரிமை விட்டு விட்டாய் போ என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப சொல்றான், அது முஹம்மது என்று எனக்கு தெரியாதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது குழந்தை, அது பிறந்திருச்சு என்று சந்தோஷப்பட்டு இந்த சுவைபத்துல் அஸ்லமியாவை நான் உரிமையிட்டதனால் அந்த விரல்களுக்கு இடையிலே இருந்து எனக்கு ஒரு நீர் வழங்கப்படுகிறது, அதை புசித்து என்னுடைய வேதனை குறைத்துக் கொள்கிறேன். நாங்கள் சொல்லுகிறார்கள், நாயகத்துடைய பொறப்பை நினைச்சு ஒரு காஃபிர் சந்தோஷப்பட்டாலும், அவனுடைய உள்ளம் குதூகலிச்சாலும், அவர்களுடைய பொறப்பை எண்ணி அவன் கொண்டாடினால், அந்த அபூலஹபுக்கே நரகம் என்று சொல்லப்பட்டவன் குர்ஆன் கியாமத்து வரைக்கும் திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாசமா போகட்டும் என்று சொல்லப்பட்ட அந்த நரகவாதியுடைய சூகி போன கையில இருந்து அல்லாஹ் நாயகத்துடைய பிறப்பை நினைச்சு அவன் அந்த வேதனை குறைக்கப்படுகிறது என்றால், அந்த காவிருடைய, அந்த நரகவாதியினுடைய அந்த அசிங்கமான அழுக்கு நிறைந்த அந்த கையில இருந்து மதுரமான நீர் வருகிறது என்றால், நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டு போகக்கூடிய அந்த தேனியினுடைய தேன் இன்பமாக மாறாதா? அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீது, மனிதனை தவிர மத்த எல்லாமே நாயகத்தின் மீது அளவு கடந்த மஹபத் வச்சிருக்குது. மனுஷன் மட்டும்தான் இன்றைக்கு நாயகத்துடைய விஷயத்துல கஞ்சனா இருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிறைவுக்கு வருகிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன் நாங்க ஸலவாத்து சொல்லணும்? இது ரபியுல் அவ்வல், குறிப்பாக அலாதியாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேணும், அந்த நாயகத்தை நினைக்க வேண்டும், அந்த நாயகத்துடைய பிறந்த நாளை விட்டு சந்தோஷப்படணும், அவர்களை கொண்டாட வேண்டும். ஏன் காரணம் தெரியுமா? இன்றைக்கு மனுஷன் தான் இருக்கிற தகுதியில் இருந்து ஒரு படித்தரம் மேல போனா கூட இருந்தவன மறந்துடுவான் இல்லையா? கஷ்டத்துல கை கொடுத்தவன் எல்லாம் மறந்துடுவான். ஆனா எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் எங்களை மறக்காதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஅராஜுடைய பயணம் எவ்வளவு சந்தோஷமான காட்சிகள். சுவர்க்கத்தை பார்க்கிறார்கள், சுவர்க்கத்திலே சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்தின் மாளிகை எல்லாம் பார்க்கிறார்கள். எல்லா கட்டங்களையும் தாண்டி 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 போய் சித்ரத்துல் முன்தஹாவிலே வந்து நிற்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்கிறார்கள், ஏன் நின்றுட்டீங்க, வாங்களே திறந்து போகலாம்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இனி நான் ஒரு அடி எடுத்து வச்சா நான் கருகிருவேன், எனக்கு அனுமதி கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ரஃப்ரஃப் என்ற அந்த சுவனத்தினுடைய விரிப்பு வருகிறது, அதுல ஏறி நிற்குமாறு சொல்லுகிறார்கள். அங்க இருந்து அவர்கள் ரப்பை சந்திக்க செல்லுகிறார்கள். அங்கிருந்து தொழுகையை பரிசாக பெற்று வந்தார்கள். அல்லாஹ்வை பார்க்கிறதா இருந்தா எவ்வளவு ஒரு பாக்கியம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சண்டை பிடிப்பாங்க, யாரும் உன்னை கொஞ்சம் காட்டி நாயனே, பார்க்கணும் நாயனே. ரப்போட அதிகமாக பேசினவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களால் கூட பார்க்க முடியவில்லை. நாயகத்திற்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்தான். நாயகம் அல்லாஹ்வை சந்திச்ச நேரம் நாயகத்துடைய முகத்துல சந்தோஷம் இல்ல. அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஏன், எதனால் இந்த முகத்தில் சந்தோஷம் இல்லை? அங்கே வானவர்கள், அங்கே ரப்பு, அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய ரப்பு, நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய மலக்குமார்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஏன் நாயகத்துடைய முகத்திலே சந்தோஷம் இல்லை? ஏன் எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று தான் சொன்னாங்க. எனக்கு மட்டும்தான் சலாமா, ஏண்ட உம்மத்திற்கு சலாம் கிடையாதா? எப்ப என் உம்மத்துக்கு சலாம் கிடைக்குமோ அப்பதான் என் கல்பு சந்தோஷப்படும். என்ற நேரத்துல அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், இன்றும் நாங்கள் அத்தஹியாத் ஓதுகிறோம். அத்தஹியாத் மிஅராஜிலே கொடுக்கப்பட்ட பரிசு. அந்த அந்தஸ்துக்கு போனாலும் இந்த உம்மத்தை மறக்காத உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நன்றி விசுவாசம் வேணாமா? அந்த நன்றி கடன் வேணாமா? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு
ஒரு பாக்கியம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்க தவறவிடக் கூடாது. எங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை நாங்க சரியாக பயன்படுத்துவோம். இவ்வளவு காலம் ஏதோ நாங்க மனம் போன போக்குல போயிருப்போம், ஏதோ இதுதான் சரி என்று நாங்க தவற சரியாக புரிஞ்சிருப்போம். அல்லாஹ் அந்த தவறுகளில் இருந்து எங்களை மன்னிப்பானாக. நாங்கள் கஞ்சர்களாக இருந்து நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருந்திருப்போம். எங்களுக்கு தெரிந்த அறிவை வைத்து நாங்கள் நாயகத்தை இடை போட்டிருப்போம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து தந்தருள்வாயாக. அந்த நாயகத்தை எங்களுடைய கல்விலே இவர் எங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர் தானே என்று நாங்கள் நினைத்திருந்தால் ராயனே, எங்களை மன்னித்து பிழை பொறுத்தருள்வாயாக. அந்த நாயகம் உன்னுடைய ஹபீப் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம். எங்களுடைய அறிவால், எங்களுடைய வெளி அறிவால் அந்த நாயகத்தை நாங்கள் எடை போட்டு விட்டோம். யா ரப்பே, எங்களுக்கு கை கொடுக்க போறவர்கள் அவர்கள் தான் நாயனே. எங்களுக்கு நாளை மறுமையிலே உன்னிடத்திலே எங்களுக்காக மன்றாட இருக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மையான ஜீவன் அந்த முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் மட்டும் தான் நாயனே. எனவே அது தெரியாமல் நாங்கள் இப்படி நடந்து விட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருள்வாயாக, குறைகளை மறைத்தருள்வாயாக. அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் இல்லை என்றால் எங்களுக்கு எந்த விதமான ரஹ்மத்தும் இந்த பூமிக்கு வராது நாயனே. அதை தெரியாமல் நாங்கள் பொடுபோக்காக இருந்து விட்டோம் நாயனே. எங்களுக்கு தொழுகையை கொடுத்த நாயனே, அந்த தொழுகை கபூலாக வேண்டும் என்றால் உன் ஹபீபுடைய ஞாபகத்தை வைத்த நாயனே. எங்களுக்கு கடமைகளை கடமையாக்கி அந்த ஒவ்வொரு கடமைக்குள்ளாலும் உன்னுடைய நாயகத்துடைய நினைவை வைத்த நாயனே. எங்களுக்கு களிமாவை கொடுத்து அந்த களிமாவுக்குள்ளால் நாயகத்தை வைத்த நாயனே. எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தருள்வாயாக. உன்னுடைய நாயகம் எதை கேட்டாலும் நீ கொடுக்கக்கூடிய ரப்பு யா அல்லாஹ். அந்த நாயகத்தை முன்வைத்து கேட்கிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய ரசூலுக்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. உன்னுடைய ரசூலுக்காக எங்களை மன்னித்து விடுவாயாக. உன்னுடைய ரசூலுக்காக எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அந்த உண்மையாக எங்களுக்கு மறுமையிலே மன்றாடக்கூடிய அந்த முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் சீதேவிகளாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களை கண்ணியப்படுத்திய சீதேவிகளுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள்வாயாக. அவர்களை புகழக்கூடியவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அவர்களை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியவர்கள் எல்லோருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை தந்து விடுவாயாக. உன்னுடைய ஹபீபுடைய அழகிய சுன்னத்தியா அல்லாஹ், ஏழை எளியவர்களுக்கு, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது இஸ்லாத்திலே சிறந்த அமல் என்று கற்றுத்தந்தார்கள் யா அல்லாஹ். அந்த நாயகத்துடைய சுன்னத்தை அந்த நாயகம் பிறந்த நாளிலே நாங்கள் செய்வதற்கு பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த நாயகத்துடைய பிறப்பை முன்னிட்டு நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து உணவறிந்து மகிழ்வதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. ஏழை குடும்பங்களை தேடி போய் உதவி செய்ய தௌஃபீக் செய்தருள்வாயாக. ஹைரை துன்யா வல் ஆகிரா என்று ஈருலக பாக்கியங்களாக முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் கேட்டார்களோ அவைகள் அனைத்திலும் அனைவருக்கும் நசீபையும் தௌஃபீக்கையும் தந்தருள்வாயாக. ஆமீன் 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 பிஜாஹி சய்யிதுல் ஆமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்னிக்கணும், அரை மணித்தேலம் கொடுத்தாங்க, கூட எடுத்துட்டேன். அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சுக்கோங்க. உங்களோட மன்னிப்பை கேட்டு உங்களோட மன்னிப்போட தான் விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். صلاة وسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام يا إمام المجاهدين يا حبيب الله صلى الله عليه وسلم. يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا
قد يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صاف المبارك بردنا يوم النشور أنت غفار الخطايا وذنوب الموبقات أنت ستر المصائب ومقيم العثرات أنت ستر المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي وغلي عن سيئاتي علي محسن وأخبار مستجيب الدعوات ربي حملا جميعا بجميع صالحاتي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله عليه محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه
عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم Allah subhanahu wa ta'ala doa berkata dunia kalian sin serben setelah ini doa sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad صلى الله عليه وسلم صلى الله على محمد 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 يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.